Welcome to all. Myself are Victor German, lecture EEE, PSC Ramasamy Raja Polytechnic College, Rajapalayam. இன்னைக்கு இந்த கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் ப்ராக்டிக்கல் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, டைட்டில் என்ன அப்படின்னா, 2 ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்பீட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கண்ட்ரோல் பவர் சர்க்யூட் எப்படி டெவலப் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி டெவலப் பண்ணுறது, அதோட காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கும், கான்டாக்ட்ஸ் எப்படி செக் பண்ணணும், கனெக்ஷன் கொடுத்து எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள நம்ம அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்னா அது ஒன் ஆஃப் த ஏசி மிஷின். ஏசி மிஷினோட ஸ்பீட் ஈக்குவேஷன் தெரியணும். NS = 120 F/P. According to this equation படி speed depends on number of poles and frequency supply voltage. இதில் சப்ளை வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் பை சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் போல்ஸ். நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதே போல் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரில் இன்னொரு இதுவும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்ட்ரேட்டார் சைடில் இருந்து மட்டும்தான் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரேட்டாருக்கு சப்ளை கொடுத்தோடனே ரொட்டேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு சிங்க்ரனஸ் ஸ்பீடில் சுற்றும். அதை தான் நம்ம இப்போ லாஸ்ட் ஏசி மிஷினோட ஸ்பீட் ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம். NS = 120 F/P. அந்த ஈக்குவேஷன் படி நம்ம நம்பர் ஆஃப் போல்ஸை மாற்றி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் போல்ஸை மாற்றுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று கன்சிக்வன்ட் போல் மெத்தட், இன்னொன்று 2 வைண்டிங் மெத்தட். அதில் கன்சிக்வன்ட் போல் மெத்தட் அப்படின்னா 2 செட் ஆஃப் காயில 2 போலுக்கும் ஆக்ட் பண்ண வைக்கலாம், 4 போலுக்கும் ஆக்ட் பண்ண வைக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அதோட கனெக்ஷன். அது போல் கிரியேட் ஆகிற மாதிரி நம்ம கனெக்ஷனை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2 குரூப் ஆஃப் காயில்ஸை 4 போலுக்கு ஆக்ட் பண்ண வைக்கலாம், 2 போலுக்கும் ஆக்ட் பண்ண வைக்கலாம். 4 குரூப் ஆஃப் காயில 4 போலுக்கும் 8 போலுக்கும் ஆக்ட் பண்ண வைக்கலாம். இதுக்கு பேர் தான் கன்சிக்வன்ட் போல் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டார் போருக்குள்ள டபுள் செட் ஆஃப் காயில ஆன் பண்ணியிருப்பாங்க. One set of coil for low speed operation, another set of coil for high speed operation. லோ ஸ்பீடுக்கு ஏற்றது போல ஒரு காயில ஓன் பண்ணியிருப்பாங்க, ஹை ஸ்பீடுக்கு ஏற்றது போல வேற டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ்க்காக காயில ஓன் பண்ணியிருப்பாங்க. 2 செட் ஆஃப் காயில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மோட்டாருக்கு பேரு 2 வைண்டிங் மோட்டார். இப்போ நம்ம இன்னைக்கு லேப்ல நம்ம எந்த கன்சிக்வன்ட் போல் மெத்தடை பயன்படுத்த போறோமா, 2 போல் வைண்டிங் பயன்படுத்த போறோமான்னா நம்ம 2 வைண்டிங் மோட்டாரை பயன்படுத்தி எப்படி ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான 2 ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட சர்க்யூட் டயக்ராம் பார்க்குறீங்க. வழக்கம் போல இந்த பகுதி பவர் சர்க்யூட், இது கண்ட்ரோல் சர்க்யூட். இந்த பவர் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சர்க்யூட் காமன் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். இந்த பவர் சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா ROB சப்ளை லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், NCP இருக்குது, ப்ரொடெக்டிங் காம்பனன்டான ஃபியூஸ் இருக்குது. எப்போ இந்த L1, L2, L3ங்கிற பவர் கான்டாக்ட் க்ளோஸ் ஆகுதோ மோட்டாரோட லோ ஸ்பீடு காயில் செட்டுக்கு சப்ளை போகும், மோட்டார் லோ ஸ்பீடில் ரன் ஆகும். ஆஃப் பட்டனை நம்ம புஷ் பண்ணிட்டு மறுபடியும் எப்போ ஹை ஸ்பீடுக்கு உள்ள கான்டாக்டான H1, H2, H3 க்ளோஸ் ஆகுது, மோட்டாரோட 2வது செட் ஹை ஸ்பீடுக்கான காயில் எனர்ஜைஸ் ஆகும், மோட்டார் ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். இது பவர் சர்க்யூட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். கண்ட்ரோல் சர்க்யூட் சைடு வந்தோம் அப்படின்னா இங்க என்னென்ன காம்பனன்ட் பயன்படுத்திருக்கோம்னு பார்த்துக்கோங்க. இந்த பவர் சர்க்யூட் படி நம்மளுக்கு 2 கான்டாக்டர் தேவைப்படுது. ஒன் ஃபார் லோ ஸ்பீடுக்காக ஒரு கான்டாக்டர், இன்னொன்று ஹை ஸ்பீடுக்கான கான்டாக்டர். இது லோ ஸ்பீடு கான்டாக்டருக்கான காயில், இது ஹை ஸ்பீடு கான்டாக்டரான காயில் சிம்பல். இது பிரிவென்டிவ் இன்டர்லாக் ஆக்ட் ஆகக்கூடியது இந்த R5, L5. L4, H4 அப்படிங்கிறது சீலிங் கான்டாக்ட் ஆக்ட் ஆக போது ஸ்டாப், ஸ்டார்ட், 2 ஸ்டார்ட் புஷ் பட்டன், ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன். இப்போ இதுபடி நம்மளுக்கு காம்பனன்ட் கண்ட்ரோல் சர்க்யூட் படி பார்த்தீங்க அப்படின்னா 3 புஷ் பட்டன், 2 கான்டாக்டர் தேவைப்படுது. இதுதான் நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ். இப்போ அது எப்படி இருக்குது, அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, கான்டாக்டை எப்படி செக் பண்ணணுங்கிறத பார்ப்போம். கண்ட்ரோல் சர்க்யூட் பவர் சர்க்யூட் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ கனெக்ஷன் கொடுக்க போறதுக்கு முன்னாடி அதோட அப்பியரன்ஸ், என்னென்ன காம்பனன்ட், அதோட கான்டாக்ட்ஸ் எப்படி செக் பண்றது, கண்டினியூட்டி டெஸ்டர் மூலமா அல்லது மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோட்ல போட்டு செக் பண்றதுங்கிறத பார்ப்போம். அஸ் பர் அவர் கண்ட்ரோல் சர்க்யூட் படி நம்மளுக்கு 2 கான்டாக்டர், 3 புஷ் பட்டன் தேவைப்படுது. இது ஒரு புஷ் பட்டன், இது ஒரு புஷ் பட்டன், இது ஒரு புஷ் பட்டன், இது ஒரு கான்டாக்டர், இது ஒரு கான்டாக்டர். 1 கான்டாக்டர் லோ ஸ்பீடு கான்டாக்டரா பயன்படுத்த போறோம், இன்னொன்னு ஹை ஸ்பீடு கான்டாக்டரா பயன்படுத்த போறோம். ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன், 2 ஸ்டார்ட் புஷ் பட்டன், 1 ஃபார் லோ ஸ்பீடுக்காக, இன்னொன்னு ஃபார் ஹை ஸ்பீடுக்காக. இப்போ ஒவ்வொன்றையும் செக் பண்ணுவோம், ஒவ்வொன்றும் என்னென்ன கனெக்ஷன்ல இருக்குது அப்படின்ட்டு. இனிஷியலா புஷ் பட்டன்ல வச்சு பாக்குறீங்க, இது NCல இருக்குது. ஸோ இது NC புஷ் பட்டன். அப்ப இந்த புஷ் பட்டனை நம்ம ஸ்டாப் பர்பஸ்க்காக பயன்படுத்த போறோம். இதுல வச்சு பாக்குறீங்க, இனிஷியலா NOல இருக்கு. எப்போ ஒரு ஆபரேட்டர் பிரஸ் பண்றாரோ அது க்ளோஸ் ஆகுது. சோ இது NO புஷ் பட்டன், இது ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டனா பயன்படுத்த போறோம். இதுலயும் வச்சு பாக்குறோம், இனிஷியலா NOல இருக்கு. எப்போ ஆபரேட்டர் அதை பிரஸ் பண்றாரோ கான்டாக்ட் க்ளோஸ் ஆகுது. சோ இதனால இந்த NO புஷ் பட்டனை நம்ம இன்னொரு ஸ்டார்ட் புஷ் பட்டனா பயன்படுத்த போறோம். சோ இது ஸ்டாப் புஷ் பட்டன், இது லோ ஸ்பீடுக்கான ஸ்டார்ட் புஷ் பட்டனா பயன்படுத்த போறேன், இதை ஹை ஸ்பீடுக்கான ஸ்டார்ட் புஷ் பட்டனா பயன்படுத்த போறோம். இது ஒரு கான்டாக்டர் இருக்குது, இங்க ஒரு கான்டாக்டர் இருக்குது. இந்த கான்டாக்டர் நம்ம லோ ஸ்பீடுக்காக பிளான் பண்ணியிருக்கோம்.
பவர் சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட்டை நம்ம டெவலப் பண்ணிட்டோம். அஸ் பர் அவர் கண்ட்ரோல் சர்க்யூட் படி நம்மளுக்கு காம்பனண்ட் என்ன தேவைப்படுது, அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளோட கண்ட்ரோல் சர்க்யூட் படி 2 கான்டாக்டர் தேவைப்படுது. இது ஒரு கான்டாக்டர், இது ஒரு கான்டாக்டர். 3 புஷ் பட்டன் தேவைப்படுது. இது ஒரு புஷ் பட்டன், இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, வழக்கம் போல என்ன செய்வீங்க, டிஒஎல் ஸ்டார்டர்ல நம்ம செக் பண்ணது போல கண்டினியூட்டி டெஸ்டரோ அல்லது மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோட்லேயே போட்டு ஒவ்வொன்றும் NO கான்டாக்ட் எது, NC கான்டாக்ட் எது ஸ்டார்ட் புஷ் பட்டன், எது ஸ்டாப் புஷ் பட்டன் பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத வழக்கம் போல நீங்க தரவா செக் பண்ணிட்டு நம்ம கனெக்ஷனுக்கு போவோம். இப்போ கண்டினியூட்டி டெஸ்டர் மூலமா பார்த்து நீங்க வழக்கம் போல நம்ம செக் பண்ணிடுறோம். இப்போ நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாம் கண்டினியூட்டி டெஸ்டர் மூலமா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுபடி பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் புஷ் பட்டன் ஆக்ட் ஆக போகுது. இது ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன், இது ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன். இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை நான் லோ ஸ்பீடுக்காக கன்சிடர் பண்றேன். இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ஹை ஸ்பீடுக்காக கன்சிடர் பண்றேன். இந்த கான்டாக்டரை செக் பண்ணிட்டோம். இது லோ ஸ்பீடு கான்டாக்டரை பயன்படுத்த போறேன், இதை ஹை ஸ்பீடு கான்டாக்டரை பயன்படுத்த போறேன். அதுபடி பார்த்தோம்னா இது லோ ஸ்பீடு கான்டாக்டருக்கான NO ஆக்சிலரி கான்டாக்ட், இதுதான் L4. இது NC ஆக்சிலரி கான்டாக்ட் L5. இது லோ ஸ்பீடு கான்டாக்டருக்கான காயில். டெர்மினல் ஐடென்டிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். ஹை ஸ்பீடு கான்டாக்டர்ல இருக்கக்கூடிய NO ஆக்சிலரி கான்டாக்ட் தட் இஸ் H4. இது NC ஆக்சிலரி கான்டாக்ட் H5. இது ஹை ஸ்பீடு கான்டாக்டர்ல இருக்கக்கூடிய காயில். ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். இப்போ அதுபடி நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டை கனெக்ஷனை கொடுக்க ஆரம்பிப்போம். அஸ் பர் அவர் கண்ட்ரோல் சர்க்யூட் படி முதல் இது 415 வோல்டேஜ் கான்டாக்டர், அதனால 2 லைனுக்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணணும். முதல்ல ஒரு ஃப்ரீ ஃபேஸ்ல இருந்து தொடங்கி ஸ்டார்ட் புஷ் பட்டனோட ஒரு எண்டு, ஸ்டார்ட் புஷ் பட்டனோட அடுத்த எண்டை எடுத்துட்டு லோ ஸ்பீடு புஷ் பட்டனோட ஒரு எண்டுக்கு, லோ ஸ்பீடு ஸ்டார்ட் புஷ் பட்டனோட ஒரு எண்டுக்கு, லோ ஸ்பீடு ஸ்டார்ட் புஷ் பட்டனோட அடுத்த எண்டை எடுத்துட்டு ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட NC ஆக்சிலரி கான்டாக்ட், ஹை ஸ்பீடு NC ஆக்சிலரி கான்டாக்ட்ல இருந்து ஒரு அடுத்த எண்டை எடுத்துட்டு லோ ஸ்பீடு கான்டாக்டரோட காயிலோட ஒரு எண்டுக்கு, இந்த லோ ஸ்பீடு கான்டாக்டரோட காயிலோட அடுத்த எண்டை எடுத்துட்டு ஒய் ஃபேஸ் கொடுக்குறோம். இன்னும் நம்ம ஆக்சிலரி கான்டாக்டை கொடுக்கல. ஸோ லோ ஸ்பீடு கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி கான்டாக்டை அப்படியே லோ ஸ்பீடு ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு பேரலல் கனெக்ஷன். ஸோ 2 வயர் எடுத்திருக்கிறேன், அதை அப்படியே அதுக்கு பேரலல்ல கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா 2வது லைன் பார்க்கலாம். ஸ்டார்ட் புஷ் பட்டனோட 2வது எண்டுல இருந்து எடுத்துட்டு ஹை ஸ்பீடு புஷ் பட்டனோட ஒரு எண்டுக்கு, ஹை ஸ்பீடு புஷ் பட்டனோட அடுத்த எண்டை எடுத்துட்டு லோ ஸ்பீடோட NC ஆக்சிலரி கான்டாக்டோட ஒரு எண்டுக்கு, இந்த லோ ஸ்பீடோட NC ஆக்சிலரி கான்டாக்டோட அடுத்த எண்டை எடுத்துட்டு லோ ஸ்பீடு கான்டாக்டரோட காயிலோட ஒரு எண்டுக்கு, காயிலோட அடுத்த எண்டை எடுத்துட்டு ஒய் ஃபேஸ் கொடுக்குறோம். வழக்கம் போல இங்கேயும் நம்ம ஆக்சிலரி ஃபேஸ், ஆக்சிலரி கான்டாக்ட் அதாவது சீலிங் கான்டாக்ட் ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஹை ஸ்பீட்ல இருக்கக்கூடிய NO ஆக்சிலரி கான்டாக்டை அப்படியே ஹை ஸ்பீடு புஷ் பட்டனுக்கு பேரலல் கனெக்ஷன். ஸோ இதுக்கு அப்படியே பேரலல் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ நம்மளோட கண்ட்ரோல் சர்க்யூட் இஸ் கம்ப்ளீட்டட். கனெக்ஷனை நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து இதை சப்ளை கொடுத்து கண்ட்ரோல் சர்க்யூட் ஒர்க் ஆகுதாங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். நம்மளோட கண்ட்ரோல் சர்க்யூட் படி நம்மளோட கனெக்ஷன்ஸை காம்பனண்ட்ல செக் பண்ணி கனெக்ஷனை கொடுத்துட்டோம். இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட்டை நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஒவ்வொரு கான்டாக்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. கண்ட்ரோல் சர்க்யூட்டை செக் பண்ண போறது முன்னாடி இதோட லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லோ ஸ்பீடுக்கான புஷ் பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா லோ ஸ்பீடு கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகணும். அந்த நேரத்தில் யாராவது ஹை ஸ்பீடு புஷ் பட்டனை பிரஸ் பண்ணாங்கன்னா ஹை ஸ்பீடு கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் நம்ம இன்டர்லாக் கான்டாக்டர் போட்டிருக்கிறோம், ப்ரிவென்டிவ் இன்டர்லாக் கான்டாக்டர் போட்டிருக்கிறோம். ஆஃப் பண்ணிட்டு ஹை ஸ்பீடுக்கான புஷ் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா ஹை ஸ்பீடு காயில் எனர்ஜைஸ் ஆகணும். யாராவது போய் தெரியாம லோ ஸ்பீடு புஷ் பட்டனை பிரஸ் பண்ணாங்கன்னா லோ ஸ்பீடு கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகக்கூடாது. இந்த லாஜிக் படி இது ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் இஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம், பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டை வெரிஃபை பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு காமன்ஸை பத்தி தெரியும், இதுல நல்லா பார்த்துக்கோங்க. இது லோ ஸ்பீடு கான்டாக்டர், இது ஸ்டாப் புஷ் பட்டன், இது லோ ஸ்பீடுக்கான ஸ்டார்ட் புஷ் பட்டன், இது ஹை ஸ்பீடுக்கான ஸ்டார்ட் புஷ் பட்டன், இது ஹை ஸ்பீடு கான்டாக்டர். இப்ப சொன்னது போல ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம இப்ப வெரிஃபை பண்ணுவோம். ஸோ ஓகே, சப்ளை ஏற்றி விடுறேன். லோ ஸ்பீடு கான்டாக்டருக்கான புஷ் பட்டனை எனர்ஜைஸ் பண்றேன். ஸோ லோ ஸ்பீடு புஷ் பட்டன் நான் பிரஸ் பண்ணதும் லோ ஸ்பீடுக்கான கான்டாக்டர் எனர்ஜைஸ்ல இருக்குது. கையை எடுத்தாலும் கண்டினியூஸா எனர்ஜைஸ்ல இருக்குது. பிகாஸ் L4ங்கிற NO ஆக்சிலரி கான்டாக்ட் ஆக்ட் அஸ் சீலிங் கான்டாக்ட். ஸோ அதனால நம்மளுக்கு கையை புஷ் பட்டன்ல இருந்து பிரஸ் பண்ணிட்டு எடுத்தாலும் கான்டாக்டர்
க்ளோஸ்ட் கண்டிஷன்ல மெயின்டைன் ஆகுது. இப்போ யாராவது போய் தெரியாம ஹை ஸ்பீட் புஷ் பட்டனை பிரஸ் பண்றாங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகாது. பிகாஸ் இங்க நம்ம இன்டர்லாக் கான்டாக்ட் போட்டிருக்கோம். அதுக்கு சீரீஸ்ல L5ங்கிறத கட்ச் காயிலுக்கு சீரீஸ்ல போட்டிருக்கிறோம். NC ஆக்சிலரி கான்டாக்ட் ஆக்ட் அஸ் பிரிவென்டிவ் இன்டர்லாக் கான்டாக்ட். இப்போ நான் புஷ் பட்டனை பிரஸ் பண்றேன், ஸ்டாப் புஷ் பட்டனை பிரஸ் பண்றேன், கான்டாக்டர் டி எனர்ஜைஸ் ஆயிருச்சு. ஓகே, இப்போ ஹை ஸ்பீடு புஷ் பட்டனை நான் பிரஸ் பண்றேன். இந்த புஷ் பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஹை ஸ்பீடு கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகுது. கையை எடுத்தாலும் கண்டினியூஸா அது எனர்ஜைஸ் கண்டிஷன்ல இருக்குது. பிகாஸ் ஆஃப் கட்ச் 4ங்கிற NO ஆக்சிலரி கான்டாக்ட் ஆக்ட் அஸ் சீலிங் கான்டாக்ட் அங்க ஒர்க் ஆயிட்டு இருக்குது. இப்ப யாராவது தெரியாம போய் லோ ஸ்பீடுக்கான புஷ் பட்டனை பிரஸ் பண்றாங்க அப்படின்னா லோ ஸ்பீடு கான்டாக்டர் இங்க எனர்ஜைஸ் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கட்ச் 5ங்கிற NC ஆக்சிலரி கான்டாக்ட் அங்க பிரிவென்டிவ் இன்டர்லாக்கா கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுபடி நம்மளுக்கு எனர்ஜைஸ் ஆகல. ஸோ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து நம்மளுக்கு இப்போ பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. நம்ம இதுக்கப்புறம் பவர் சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்து பவர் சர்க்யூட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ கண்ட்ரோல் சர்க்யூட்டை வெரிஃபை பண்ணிட்டோம், பவர் சர்க்யூட் கனெக்ஷனை கொடுத்துட்டோம். இப்போ பவர் சர்க்யூட் ஆன் பண்ண முன்னாடி கனெக்ஷன் ஒர்க் உங்களுக்கு சொல்லிடுறோம். இதுல இப்போ பாத்தீங்கன்னா 2 கான்டாக்டரோட ROIB இன்புட் சோர்ஸ் எடுத்துட்டு இந்த ROIB டெர்மினல்ல கொடுத்துட்டோம். லோ ஸ்பீடு கான்டாக்டர் எடுத்துட்டு இதோட அவுட்புட் டெர்மினலான பவர் கான்டாக்ட்ஸ் A1 B1 C1ங்கிற லோ ஸ்பீட் செட் ஆஃப் காயிலுக்கு கொடுத்துட்டோம். ஹை ஸ்பீடு கான்டாக்டரோட பவர் கான்டாக்ட்ஸ் எடுத்துட்டு A2 B2 C2ங்கிற செகண்ட் செட் ஆஃப் காயில், அதாவது ஹை ஸ்பீடுக்கான காயில் மவுண்ட் பண்ணிருக்கக்கூடிய காயில் கொடுத்துட்டோம். எப்போ லோ ஸ்பீடு காயில் எனர்ஜைஸ் ஆகுதோ அப்போ A1 B1 C1ங்கிற ஸ்டேட்டர் காயில் எனர்ஜைஸ் ஆகும், லோ ஸ்பீட்ல மோட்டார் ரன் ஆகும். அப்போ யாராவது நம்ம போய் ஹை ஸ்பீடு புஷ் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா எனர்ஜைஸ் ஆகாது. ஆஃப் பண்ணிட்டு ஹை ஸ்பீடு புஷ் பட்டனை பிரஸ் பண்ணோம்னா A2 B2 C2 எனர்ஜைஸ் ஆகும், மோட்டார் ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். அந்த நேரத்தில் யாராவது லோ ஸ்பீடை போய் பிரஸ் பண்ணாங்கன்னா லோ ஸ்பீடு காயில் எனர்ஜைஸ் ஆகாது. இப்போ அப்படி இருக்குதா நம்ம செக் பண்ணுவோம். இப்போ பவர் சர்க்யூட் கனெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பவர் சப்ளை ஏற்றி விட்றேன். இப்போ புஷ் பட்டன்ல நம்ம பவர் சப்ளை ஏற்றி விட்டதுமே மோட்டார் தானாவே ஓடாது. பிகாஸ் நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் காம்பனன்ட் கண்ட்ரோலிங் காம்பனன்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ லோ ஸ்பீடு புஷ் பட்டனை நான் பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணா லோ ஸ்பீடு கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகி மோட்டார் லோ ஸ்பீட்ல ரன் ஆகணும். அதை செக் பண்ணுவோம். நம்மளுக்கு எவ்வளவு காட்டுது அப்படின்னா 1000 RPM. ஸோ லோ ஸ்பீட்ல ஓடுது. இப்போ யாராவது போய் ஹை ஸ்பீட் புஷ் பட்டனை பிரஸ் பண்றாங்க, கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகல, அப்போ நம்மளோட இது அச்சீவ் ஆயிடும். ஓகே, இப்போ ஸ்டாப் புஷ் பட்டனை பிரஸ் பண்றோம். லோ ஸ்பீட் கான்டாக்டருக்கு சப்ளை போகல, மோட்டார் ஸ்டாப் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா ஹை ஸ்பீட் புஷ் பட்டனை நம்ம பிரஸ் பண்றோம். மோட்டார் இப்போ A2 B2 C2ங்கிற ஹை ஸ்பீடு போலுக்கான ரவுண்ட் பண்ணக்கூடிய காயில் எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ இப்போ மோட்டார் ஹை ஸ்பீட்ல ரன் ஆகிறத இப்போ செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஹை ஸ்பீடுக்கான புஷ் பட்டனை பிரஸ் பண்றேன். ஸோ இப்போ ஸ்பீடை செக் பண்றோம். நம்மளுக்கு 1496 காட்டுது, 1496 விசிபிள் ஆகுது. ஸோ இது ஹை ஸ்பீடு. இப்போ யாராவது போய் ஒரு லோ ஸ்பீடு புஷ் பட்டனை பிரஸ் பண்ணாங்கன்னா லோ ஸ்பீடு கான்டாக்டர் எனர்ஜைஸ் ஆகாது. ஸோ இதை பிரிவென்டிவ் இன்டர்லாக் நம்ம போட்டு ப்ரிவென்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸ்டாப் புஷ் பட்டனை பிரஸ் பண்ணா ஹை ஸ்பீடுக்கான கான்டாக்டர் டி எனர்ஜைஸ் ஆயிடுது. இவ்வளவுதான் இந்த 2 ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்க்ரூ கேஜ் இண்டக்ஷன் மோட்டாரோட கண்ட்ரோல் சர்க்யூட் அண்ட் பவர் சர்க்யூட் அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்.